ஜோ, பக்கத்துல தண்ணி இருக்கு பாரு, எடுத்து கொட்டி விடு. யாரனன்ட்ட இப்பதான் புடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்குடி, சுத்தமா தான் இருக்கு, இதெல்லாம் கொட்டி விடணும். ஜோ, தேங்கி இருக்கிற தண்ணியெல்லாம் கொட்டி விட சொன்னாங்கல்ல, அதுவும் தேங்கி தானே நிக்குது, கொட்டி விடு. இல்லடி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, இது நல்ல சுத்தமான தண்ணியா தான் இருக்கு, நம்ம பாட்டுக்கு கீழே கொட்டி விட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால முடியாது. ஜோ, சரியான பயந்தாங்கோலிடி நீ, இரு நாங்க வரோம். ரெடி 1 2 3. அடி பாவிகளா பாவிகளா, குடிக்க வச்சிருந்த தண்ணிய இப்படி அநியாயமா கொட்டி தீத்துட்டீங்களேடி. அடிமா, தண்ணியை கொட்டிட்டோமேனு வருத்தப்படாதீங்க, நாங்க உங்க உயிரையே காப்பாத்திருக்கோம். ஏண்டி கழுதிகளா, உங்களை யார் நீங்க கூட்டிட்டு வந்தது? பாட்டி, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? உங்க உயிரை காப்பாத்தினதுக்கு நீங்க ஆக்சுவலா எங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். எப்படி எப்படி நன்றி சொல்லணுமா? உங்க 4 பேரும் இன்னைக்கு தோட்டத்துல கட்டி வைக்கிறேன். பாட்டி, நாங்க நல்லது தானே பண்ணோம், நீங்க இப்படி கத்துறீங்க. ஏண்டி, பிடிச்சு வச்ச நிலத்தனை கீழே கவுத்தி விட்டுட்டு பேச்சாடி பேசுறீங்க பேச்சு? இல்ல பாட்டி, எங்க வார்டன் தான் சொன்னாங்க, தண்ணி எங்க தேங்கி இருந்தாலும் அதை கீழே கொட்டி விடணும்னு. நம்ம ஊருக்குள்ள டெங்கு மலேரியா யானைக்கால் நோயின்னு பரவிட்டு இருக்கான், அதெல்லாம் தடுக்கணும்னா எங்கேயுமே தண்ணி தேங்கி இருக்க கூடாது. இந்த வயசுல மலேரியா டெங்குன்னு உங்களுக்கு வந்தா நீங்க போய் சேர்ந்துட மாட்டீங்க. நாங்க உங்க உயிரையே சேவ் பண்ணிருக்கோம். அறிவு கெட்ட முட்டை மழை குரங்குகளா. ஆட்டாங்கல்லு கொட்டாங்குச்சி டயரு இதுல தேங்கி இருக்கிற தண்ணி கீழே கொட்டி விட சொன்னா வந்து நல்ல தண்ணியை கொட்டி விட்டுட்டு என்ன பேச்சு பேசிட்டு நிக்கிறீங்க? உங்களை சொல்லி தப்பில்ல, உங்களை கூட்டிட்டு வந்த அந்த வாரனை கூப்பிடுங்க. இப்ப மட்டும் அந்த பொம்பளை இங்க வரல, உங்க 4 பேரையும் கொட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். ஐயோ பாட்டி, இருங்க இருங்க, நாங்க வார்டனை கூப்பிடுறோம். வார்டன், யார் அழைத்தது யார் அழைத்தது யார் அழைத்தது? ஏண்டி, நான் தான் அழைச்சேன். ஓ, நீங்க தான் கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க பாட்டிமா, என்ன வேணும்? என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் திறமையா வேலை பார்த்ததை பார்த்து நீங்க என்ன பாராட்ட தானே கூப்பிட்டுருக்கீங்க. தெரியும் தெரியும், எனக்கு இந்த புகைச்செல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் பாராட்டணுங்கிறதுக்காக என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நீங்க விருந்து போடணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் மட்டன் பிரியாணி தவிர வேற எதுவுமே சாப்பிடுறது இல்ல. நீ கெட்ட கேடுக்கு மட்டன் பிரியாணி கேக்குதா? ஏண்டி, என்னடி பண்ணி வச்சீங்க? இந்த அம்மா இப்படி கத்துது. மேடம், நீங்க சொன்னதை நாங்க செஞ்சோம். தேங்கி இருக்கிற தண்ணி எல்லாம் கொட்டி விடணும்னு நீங்க தானே மேம் சொன்னீங்க. ஆனா இந்த பாட்டி எங்க 4 பேரையும் கொட்டி வச்சு உரிச்சிருவேன்னு மிரட்டுது. என்னது, நீங்க நல்லது தானே செஞ்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இந்த பாட்டி கத்துது? இரு, அந்த பாட்டிக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் புரிய வைக்கிறேன். பாட்டிமா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அருமையான வேலை தானே பண்ணிருக்காங்க, அதுக்கு எதுக்கு இப்படி கத்துறீங்க? எதுடி அருமையான வேலை? என் வீட்டு தண்ணியை கொட்டி விடுறதா? தேங்கி இருக்கிற தண்ணியில கொசு புழுலாம் வரும், அதனால வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நீங்க மலேரியா வந்து மண்டையை போட்டுட்டீங்கன்னா அதான் முன்னெச்சரிக்கையா தடுக்க வந்திருக்கோம். எது எது மலேரியா வந்து மண்டையை போடுவனா? இந்த வானர கூட்டத்துக்கே தலைவி நீதான் போல. இங்க பாரு, இது நான் குடிக்கிறதுக்காக புடிச்சு வச்ச சுத்தமான தண்ணி. இப்ப எனக்கு இந்த தண்ணி வந்தாகணும். சரி, அவ்வளவுதானே, தண்ணி தானே வேணும், நாங்க புடிச்சிட்டு வந்து தரோம். பைப் எங்கன்னு காட்டுங்க. எங்க தெருவுக்கே தண்ணி வராது, 3 மைல் தூரம் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்தாதான் உண்டு. அப்படி கஷ்டப்பட்டு நடந்து போய் எடுத்துட்டு வந்த தண்ணியை இப்படி கீழே கொட்டி கவுதி நாசம் பண்ணிட்டீங்களே. என்னது, 3 மைல் தூரமா? ஆமாடி ஆமா, கீழே தண்ணியை கொட்டி விட்டீங்களா, நீங்க தான் போய் எனக்கு தண்ணி எடுத்து வரணும். பாட்டி, 3 மைல் தூரம் எப்படி நடக்கிறது? அத முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஹே ஃபன்னி, 3 மைல் தூரம்னா ரொம்ப ஜாஸ்தி. என்னது பண்ணியா? அடி, நீதான் எருமை மாடு குரங்கு. பாட்டிமா, பண்ணி இல்ல, ஃபன்னி ஃபன்னி. சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க. 3 மைல் தூரம்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, 3 மைல் தூரம் கடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வர நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த அருமை தெரியாம தண்ணியை கீழே கவுத்தி விட்டுட்டு 4 பேரும் என்கிட்ட நின்று விதனாவாதம் பண்ணிட்டு இருக்காளுங்க. இந்த வானர கூட்டத்தெல்லாம் இழுத்துட்டு வந்தது நீ தானே, நீயே நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வா. பாட்டிமா, சும்மா விளையாடாதீங்க, என்னாலலாம் அவ்வளவு தூரம் நடக்க முடியாது. நீ நடந்து போற, நீ போயிட்டு வர வரைக்கும் இவளுக்கு என்கிட்ட பத்திரமா இருப்பாளுங்க. நீ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, அவ்வளவுதான். இவளுக்கு 4 பேரையும் எங்க வீட்டு டைனோசரஸ்க்கு தீனி ஆக்கிடுவேன். என்னது, டைனோசரஸா? ஆமாடி ஆமா. ஏ டைனோசரஸ், இங்க வா. அடச்சி, நாய்க்குட்டி தானா? ஏய், நாய்க்குட்டி தானேன்னு சாதாரணமா எடை போடுறாத. என் டைனோசரஸ் பாஞ்சு கடிச்சானா 4 பேர் நடக்கவே முடியாது. இவன் பாக்குறதுக்கு வேணா சாதாரணமான ஆளா இருக்கலாம், ஆனா கொஞ்சம் ரகடான ஆளு. ரியா, என்னடி இந்த பாட்டி பஞ்சரி இலக்கெல்லாம் பேசுது? பாட்டிமா, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். எங்க பிள்ளைங்க ஏதோ தெரியாம பண்ணிருச்சு, விட்டுருங்க. ஏமா ஒத்தராசா, போய் தண்ணி எடுத்துட்டு வர போறியா இல்லையா? இல்லனா இந்த நாயை விட்டு முதல்ல ஒன்னதான் கடிக்க வைப்பேன். ஆத்தி, இந்த நாய் கடிக்கு 3 மைல் நடக்கிறதே மேல். பாட்டிமா கொடுங்க, நான் போயிட்டு வரேன். டேய் டைனோசரஸ், இவங்க 4 பேரையும் பத்திரமா பாத்துக்கோ. பாட்டி வந்துடுறேன். அட என்னடி, நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு. எல்லாம் உங்க 2 பேரால தான். அப்படியே நான் சாத்து சாத்துன்னு வைங்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த தண்ணியை கொட்ட வேணான்னு. ஜோ, நம்ம ஏதோ தப்பு பண்ணல, அந்த பாட்டி ஏதோ புரியாம கத்திட்டு போகுது. ஏய், வாய் ஏதாவது வந்துட போகுது, வாய் மூடி நின்னுங்கடி. ஆனா அதெல்லாம் இருக்கட்டும், இந்த நாய்க்கு பேரு பாத்தியா, டைனோசரஸா. நான் கூட உண்மையாவே இந்த பாட்டி வீட்டுல டைனோசரஸ் வச்சு வளர்க்குதோன்னு நினைச்சிட்டேன். இந்த காலத்துல டைனோசரஸா?
ஏய் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஜோ கொஞ்சம் அங்க பாரு ஆளு. டேய், அந்த தெருவுக்கு நீ வரதுனாவே எனக்கு டவுட் இருந்துச்சு. உன் போதைக்கு நான் ஒரு கயா பைத்தியம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முனுசாமியான வர சொன்னாங்க, அதுக்காக தான் வர சொன்னேன். இது ஏதோ தற்செயலா நடந்திருக்கு. ஆஹா, நம்பிட்டேன். மச்சான், உன் ஆள் உன்னை பாக்குதோ இல்லையோ, கூட 2 நிக்குது பாரு, அதுதான் உன்னை பயங்கரமா பாக்குது. எனக்கு என்னமோ கிருஷ்ணருக்கு ராதை, பாமா ருக்மணி மாதிரி 3ஐயும் நீ ஒண்ணா கரெக்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஜோ ஆள் இங்க என்ன பண்றாரு? எனக்கு என்னடி தெரியும். எனக்கே சர்ப்ரைஸ் தான். நீ ஃபோன் பேசும்போது அவர்கிட்ட சொல்லி தான் வர வச்சிருப்பியோன்னு நினைச்சேன். ஏச்சே அதெல்லாம் இல்ல, தற்செயலா வந்திருக்காரு அவ்வளவுதான். ஐயோ அந்த கண்ணு இருக்கே கண்ணு, அதுல கவுந்தவதான். இப்பவும் எந்திக்க முடியல. நான் வேணா தூக்கி விடவா? இருவிழி உனது உனது, இமைகளும் உனது உனது, கனவுகள் மட்டும் எனது எனது. நனனா நனனா. ஏய் சும்மா சும்மா ஏன் என்னை குறுக்க வராதடி. அவரு என்னோட ஆளு. இதோ இதுக்கு 2 ஆரம்பிச்சிருச்சு, இனி நிறுத்தாது. ஜோ ஆள்கிட்ட பேசணும்னு தோணல? தோணுதுதான், ஆனா என்ன பண்றது, இந்த டைனோசரஸ் நமக்கு காவலுக்கு நிக்குதே. என்ன உங்களோட தாண்டி இந்த இடத்த விட்டு ஒரு செகண்ட் கூட அசை விடாம பண்ணிட்டீங்கல்ல? அங்க வேணுமே பண்ணல, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. டேய் மச்சான், நான் வேணா உன் ஃப்ரெண்ட்ல நினைக்கிறேன். நீ பின்னாடி இருந்து கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால்னு ஸ்லோ மோஷன்ல வா. அப்பதான் இந்த மாதிரி லவ் சீன்லாம் சூப்பரா இருக்கும். ஏய் ஏன்டா தம்பி, வாங்கண்ணே, உங்களுக்காக தான் வெயிட்டிங். நீங்க ஏதோ அவசரம் பார்க்கணும்னு சொன்னதும் உடனே வந்துட்டேன். அது ஒண்ணும் இல்ல தம்பி, அன்னைக்கு மருத்துவ செலவுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, அதான் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்குண்ணே? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்லையா, தக்க சமயத்துல நீ உதவி செஞ்சதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ணே, நீங்க பணத்தெல்லாம் திருப்பி தர வேண்டாம். இதுக்கப்புறம் எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா குடிக்காம மட்டும் இருங்க. குடிச்சு நீங்க உங்களை கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. பாவம் உங்க பசங்க. அவங்களுக்காகவாது இனிமே குடிக்காம இருங்க. சரிங்க தம்பி, அன்னைக்கு நான் குடிச்சிட்டு விழுந்தனாலதான் என் பொண்டாட்டி அரளி விதையை அரைச்சு குடிச்சு போட்டா. நீங்க நல்ல வேலை காப்பாத்துனீங்க. இல்லைன்னா இந்நேரம் நான் என் பசங்க எல்லாமே அனாதையா ரோட்ல தான் நின்றுப்போம். என்னோட பிள்ளைகளும் ரோட்ல அனாதையா தான் நின்றுருக்கோம். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா. இந்தாங்க. இல்லண்ணே, பணம்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க. டேய் லூசா நீ, வரலட்சுமி எதுக்கு வேண்டான்னு சொல்ற? இவன் பெரிய வாரி வழங்குற வள்ளல். ஆளப்பரால நம்ம சம்பாதிக்கிறதே கொஞ்சம் நெஞ்சுதான், அதையும் ஊருக்கு தானம் பண்ணிட்டு இருக்க. டேய் பாவண்டா அவர் குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது. அது அந்த ஆளோட திமிரு. குடிச்சு பணத்தெல்லாம் வீணடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கா கொடுக்குறேன், எனக்காவது தேவைப்பட்டா கொடுத்துக்கலாம், இப்ப வாங்கிக்கோ. டேய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வாங்கலன்னு என்ன, நான் வாங்கிக்கிறேன். தம்பி இந்தாங்கப்பா. டேய் ஏன்டா? சரி தம்பி, அப்புறம் நான் புறப்படுறேன். அண்ணே, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். குடிக்காதீங்க, பசங்களை பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுங்க. ம் சரிங்க தம்பி, நான் வரேன். டேய் கிறுக்கு பயலே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உதவியா செஞ்சது திரும்பி வாங்குற? இவன் பெரிய கொர்னல் பரம்பரை, கொடுத்தது திரும்பி வாங்க மாட்டான். டேய் இப்படி முட்டாள்தனமா இருந்தீன்னா ஏமாந்து போய் நிப்ப. என்ன மாதிரி கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா இருக்கு பாரு. டேய் அந்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது, அதான் இருந்துட்டு போட்டுன்னு விட்டேன். அதை போய் வாங்கிட்டியே. மச்சான், தனக்கு போகுதான் தானமும் தர்மமும். அப்புறமும் அந்த ஆள் ஏதாவது உதவி கேட்க தான் போறான், நீ செய்ய தான் போற. அப்ப பாத்துக்கலாம். இப்ப வரலட்சுமி எதுக்காக விடணும்? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. சரி விடு, இதை நம்மளோட ஷாப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பெரியவர் எதுக்காக சதீஷ்க்கு பணம் கொடுத்துட்டு போறாரு? ஓ அது இங்க நின்னு புலம்பிட்டு இருந்தா இப்படி வா பக்கத்துல போய் கேக்கலாம். ஏய் எப்படி போறது? அதான் டைனோசரஸ் இப்படி குறுக்க நிக்கிறானே. வசமா வந்து லாக் ஆயிட்டோம். இப்ப எப்படிதான் இந்த இடத்த விட்டு நகருதுன்னே தெரியல. ஜோ இப்போ ஆளை போய் பார்க்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஏய் இந்த குச்சி எதுக்குடி? அத அடிக்க போறியா? ஐயோ பாவம், வாயில ஜீவன், அடிச்சிராத. சீச்சி அடிக்கலாம் மாட்டேன். நீ சினிமா எல்லாம் பார்த்ததில்ல? ஒரு எலும்பு துண்டை தூக்கி போட்டா நாய் வேகமா ஓடி போய் எடுத்துட்டு வரும்ல, அதே மாதிரி இந்த குச்சியை தூக்கி போட போறேன். டைனோசரஸ் ஓடி போய் எடுத்துட்டு வர போறான். ஹை சூப்பர் ஐடியா. குச்சியை கொஞ்சம் தள்ளி தூக்கி போடு, அப்பதான் டைனோசரஸ் ஓடி போயிட்டு ஓடி வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும். எனக்கு என்னமோ இது தப்பா தெரியுது. டைனோசரஸ் மட்டும் பாஞ்சு கடிச்சானா நம்ம 4 பேரும் வாய்க்குள்ள போயிடுவோம். ஜோ அது வெறும் நாய் தான், நீ உண்மையா டைனோசரஸ் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க. என்னடி நாய்க்குட்டி தான், ஆனா பாரு பார்க்கிறதுக்கு நல்ல ஹைட்டா இருக்கான். ஆமாமா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கியூட்டாவும் இருக்கான். சரி சரி சோஃபி, எதுக்கு நின்னுட்டே இருக்க? தூக்கி போடு. ஏய் மெண்டல்களா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இப்படி சும்மா இருந்த சிங்கத்தை சொரண்டி விட்டுட்டீங்களே. ஜோ அது சிங்கம் இல்ல, டைனோசரஸ். இப்ப ரொம்ப முக்கியம், அது இப்ப நம்மள பார்த்து கொலைக்குது. என்னடி
ஜோ, வேற வழியே இல்ல. இங்க இருந்து எஸ்கேப் தான் ஆகணும். நாங்க 1 2 3 சொல்றோம். ஓடிறலாம். சரி சரி, சொல்லி தொலைங்க. 1. ஏய், 1 2 3 சொல்லவே இல்ல. அதுக்குள்ள ஓடிட்டீங்க. ஜோ, 3 சொல்றதுக்குலாம் டைம் இல்ல. நீயும் ஓடி வந்துரு. அடி பாவிகளா. ஏய் பாத்து. ஒரு பேச்சுக்கு கிருஷ்ணன்னு சொன்னோம், உண்மையாவே நடந்துருமோ? பாமா ருக்மணி ராதாங்கிற மாதிரி 3 பேரையும் ஒண்ணா கல்யாணம் பண்ணிடுவானோ? ஏய், ம், என்ன? 3 பேரும் கொஞ்சம் எந்திக்கிறீங்களா? ஏதோ தார் ரோட்ல ரோட் ரோலர் விட்டு ஏத்துன மாதிரியே இருக்கு. சாரி, அங்க நாய் குலைச்சிட்டான். அதான் பயத்துல ஓடி வரும்போது தெரியாம கால் ஸ்லிப் ஆயிருச்சு. சரிம்மா, பரவாயில்ல. 3 பேரும் ஃபர்ஸ்ட் எந்திரிங்க. மென்டல் கிரிக்கீங்களா? எந்திரிச்சு தொலைங்க. ஜோ, கொஞ்ச நேரம் ஜோ. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏய், எந்திரிச்சு தொலைங்கடி. கயல், இவளுக்கு வந்து இழுத்து போடு. மென்டல் கிரிக்கீங்களா? வந்து தொலைங்க. பாவம் ஜோ, அவர் வேற அடியில கிடக்குறாரு. மூச்சு முட்டி செத்துற போறாரு. வந்து தொலைங்கடி. ஏய், முதல்ல அவளை எந்திக்க சொல்றி. அப்பதான் நான் எந்திக்க முடியும். கயல், ஃபர்ஸ்ட் அவளை எந்திக்க சொல்லு. சோஃபி, நீ தான் மலை மாடு மாதிரி அவ மேல கிடக்குற. எந்திரிச்சு வா. வாடி. ஏய் ஏய், இருக்காது. நானே வரேன். ஏப்பா, உங்க 2 பேத்துக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? எந்திரிச்சு வாங்க. அப்படியே செட்டில் ஆயிருவீங்க போல. ஜோ, ஜோ. உன்னை முதல் முறை பார்த்தேன், நீயும் எனக்கென பிறந்ததை உணர்ந்தேன். நீ பல முறை இவன் ரோடையே பெட்ரூம் ஆக்கிடுவான் போலயே. டேய் சூர்யா, ஹலோ, எந்திரிங்க. இல்ல, அவங்கெல்லாம் என் மேல விழுந்து கிடக்குறாங்க. அதான் எந்திக்க முடியல. அவங்க எந்திரிச்சுக்கிட்டும் நான் எந்திக்கிறேன். அவங்க எந்திரிச்சு 10 நிமிஷம் ஆகுது. நீங்க எந்திரிங்க. சாரி, தெரியாம ஸ்லிப் ஆயிட்டேன். இட்ஸ் ஓகே. நானும் தான்.